பட்டுக்கோட்டை அருகே ஒரு பழமையான கிராமம். அவர்களின் காவல் தெய்வமாக இருந்தது பிடாரியம்மன். ஆனால் காலத்தின் ஓட்டத்தில் அங்கு தெய்வ நம்பிக்கை குறைந்தது. ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த நிலம், ஆனால் இன்று வறட்சியும் துன்பமும் மட்டுமே வீசும் காற்று போல் பரவி இருக்கிறது. மழை வரவில்லை, நோய்கள் புழங்கின, பசுமை வாடியது, மக்களின் நம்பிக்கை சிதைந்தது. அந்த ஊரில் ஒரு பெண் பிறந்தாள். அவள்தான் நாடியா. பெரிதாக யாரும் அவளை கவனிக்கவில்லை. அவள் இருப்பது போலவே இல்லாதபடி வாழ்க்கை. ஆனால் அவள் ஒரு விசேஷ பெண். இரவு நேரங்களில் தனியாக தவம் செய்வாள். வெளிச்சம் நிறைந்த கண்கள், அமைதியான மனம். அவள் சிறுவயதிலிருந்தே சுடர்விழியுடன் தாயாக எண்ணிய மக்களுக்காக வாழ்ந்தாள். தினமும் ஒரு மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்தாள். ஊருக்கே நலன் வேண்டும், பசுமை திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே. பூமியில் சமநிலை தேவை என பிரார்த்தனை செய்கிறாள். நான் என் உயிரை கொடுத்து இந்த கிராமத்தை காப்பேன் என சபதம் கொண்டாள். ஊர் அழிகிறது, ஊரை காப்பாற்ற வேண்டும் என ஒரு பௌர்ணமி இரவு நாடியா அந்த ஊரில் இருக்கும் வனத்தில் தவம் இருக்கும் போது வானில் ஒரு ஒளிக்கதிர் விழுகிறது. அந்த ஒளி நாடியாவின் உடலில் புகுகிறது. அவள் கண்கள் தெய்வீகமாக பிரகாசிக்கின்றன. அவள் உடலில் சக்தி ஒளி எழுகிறது. அதே நேரம் வானத்திலிருந்து ஓர் ஓசை, நீ இனி பெண் அல்ல, நீ என் அம்சம், நீ என் ரூபம், இனி நீ நாடியம்மன் என்றது. நாடியா தெய்வீக அம்மனாக அவதரிக்கிறாள். நாடியம்மன் உருவாகிறார். மேகம் சுழன்று மழை பெய்தது. நிலம் பழைய பசுமையை திரும்ப பெற்றது. குழந்தைகள் சிரித்தனர். மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அவள் மறைந்த இடத்தில் ஒரு கோவில் கட்டப்பட்டது. காலப்போக்கில் படையெடுப்பு மற்றும் இயற்கை சீற்றத்தால் அந்த கோவில் மறைந்தது. அதன் பிறகு தற்போது நாடியம்மாள்புரம் என்று அழைக்கப்படும் இத்தலம் முற்காலத்தில் பெரிய வனமாக விளங்கியது. அக்காட்டிலே தஞ்சையை ஆண்ட மன்னர் வேட்டையாடுவதற்காக வந்தார். மன்னரும் மந்திரியும் வேட்டையாடிக் கொண்டிருந்த போது ஒரு மான் துள்ளி குதித்து ஓடி புதருக்குள் சென்று மறைந்தது. அப்போது வேடர்கள் சிலர் முயலை துரத்திச் சென்று புதரை வெட்ட அந்த புதரில் இருந்து ரத்தம் பீரிட்டு வெளியேறியது. இதனால் பதற்றமடைந்த வேடர்கள் புதரை விலக்கி பார்த்தபோது அந்த புதருக்குள் அம்பாள் சிலை ஒன்று இருந்தது. இதைக் கண்ட வேடர்கள் அம்மன் சிலையின் நெற்றியில் காயம்பட்டு அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு வெளியேறியதைக் கண்டு மயக்கமடைந்தனர். உடனே அங்கு சென்று நடந்த விவரங்களை கேட்டறிந்த மன்னர் அம்பாளுக்கு அதே இடத்தில் கோவில் கட்ட உத்தரவிட்டு மானியமாக நிலங்களையும் வழங்கினார். அக்காலத்தில் வீரமாநகர் என்ற பட்டுக்கோட்டையில் சிறந்த பக்திமானாகவும் செல்வந்தராகவும் விளங்கிய சின்னான் என்பவரிடம் அம்பாளுக்கு கோவில் கட்டும் பொறுப்பை அரசர் ஒப்படைத்தார். நாடியம்பாளுக்கு கோவில் கட்டி நடராஜர் என்பவர் பூஜை நடத்த சின்னான் நாடியம்பாளை குலதெய்வமாக கொண்டு வணங்கி வழிபட்டு வந்தார். நாடியம்மனுக்கு அவர் ஐம்பொன் சிலை வார்த்து ஆராதித்தார். மேலும் இந்த கோவிலில் தீர்த்த குளம் உருவாக்கப்பட்டது. கானகத்தில் கற்சிலையாக கிடைத்த நாடியம்மனுக்கு பொற்சிலை வடித்துக் கொடுத்தார் சின்னான். நாடியம்மனின் அருளால் மாதம் மும்மாறி பொழிந்து வரகு பயிர் வளமுடன் விளைந்தது. இதனால் மனம் மகிழ்ந்த சின்னான், அம்பிகையே உன்னருளால் எனது காணியில் வரகு விளைந்து வீடு கொள்ளாத அளவுக்கு நிறைந்துள்ளது. உன் அருள் நாடி வந்த எனக்கு செல்வத்தை கோடி கோடியாய் குவிக்கிறாய். ஆனால் நான் உனக்கு எதை கொடுப்பது, எதை விடுப்பது என்று தவிக்கிறேன் என்று அம்பாளை வேண்டினார். அப்போது அம்பாள் சின்னானின் கனவில் தோன்றி எனக்கு வரகு அரிசியினாலேயே மாலை தொடுத்து போடு என்று ஆணையிட்டாராம். அன்று முதல் சின்னான் வசித்து வந்த செட்டியார் தெருவில் பங்குனி மாதம் 2ஆம் செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டி 3ஆம் செவ்வாய் இரவு அம்பாள் மகா மண்டபத்துக்கு எழுந்தருளி தினமும் வீதி உலாவும். 6ஆம் நாள் ஞாயிறு காலை சரஸ்வதி தரிசனம். இரவு மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்திர விமானத்தில் வெள்ளி சிம்ம வாகனத்தில் மகா மண்டபத்தில் இருந்து அம்மன் எழுந்தருளி செட்டியார் தெருவில் அம்பாளுக்கு பதுமைகள் வரகரிசி மாலை போடும் விழா அதிவிமரிசையாக நடைபெறும். இந்த விழாவை காண மாவட்டம் முழுவதும் இருந்து பக்தர்கள் பட்டுக்கோட்டைக்கு வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1676ஆம் ஆண்டுக்கு முன்பு பட்டுக்கோட்டையை நாயக்கர் மன்னர்கள் ஆண்டு வந்தனர். பட்டுக்கோட்டையை ஆண்ட நாயக்கர்களில் ஒருவர் பாளையக்காரரான பட்டு மழவராய நாயக்கர். இவர் பெயரால்தான் பட்டு மழவராயன் கோட்டை என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதி பின்னாளில் பட்டுக்கோட்டை என பெயர் பெற்றது. இங்கு சோழர் காலத்தில் சிவன் கோவிலும் பெருமாள் கோவிலும் கட்டப்பட்டன. பின்னர் வந்த நாயக்கர் காலத்தில்தான் நாடியம்மன் புகழ் பரவத் தொடங்கியது என கூறப்படுகிறது. நாயக்க மன்னர்களில் ஒருவரான ராமப்ப நாயக்கர் இந்த கோவிலின் கருவறை கட்டியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பழைய கோவிலில் முன் மண்டப அமைப்பு முற்றிலும் நாயக்கர் கலைப்பாணியை தழுவியுள்ளது. முற்காலத்தில் வளைவான செங்கற்கள் சுண்ணாம்பு கொண்டு வலிமையாக கோவில் கட்டப்பட்டிருந்தது. இன்று இக்கோவில் முழுமையாக திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதால் பழைய சின்னங்கள் அழிந்துவிட்டன. கிபி 1740ஆம் ஆண்டு தஞ்சையை ஆண்ட பிரதாபசிம்ம மகாராஜா நாடியம்மன் புகழை கேள்விப்பட்டு கோவிலுக்கு திருப்பணி செய்தார். மேலும் அம்மன் உற்சவ திருமேனி, தேர் போன்றவை செய்யப்பட்டன. மாலிகாபூர் படையெடுப்பின் போது பட்டுக்கோட்டை தாக்கப்பட்டு சிவன் பெருமாள் கோவில்களும் சேதமடைந்தன. நாடியம்மன் உற்சவர் சிலை மறைக்கப்பட்டு மராட்டியர் ஆட்சிக்கு வந்த பிறகு
இச்சிலை செட்டித்தெரு கிணற்றில் இருந்து எடுக்கப்பட்டது என்று மற்றொரு தலபுராணமும் கூறப்படுகிறது. முற்காலத்தில் அடர்ந்த வனமாக விளங்கிய பட்டுக்கோட்டை தற்போது நாடியம்மன் அருளால் பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சியடைந்து இன்று ஒரு பெரிய நகரமாக விளங்குகிறது. பட்டுக்கோட்டை நாடியம்மனுக்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 2ஆம் செவ்வாய்க்கிழமையில் காப்பு கட்டி திருவிழா தொடங்கி 12 நாட்கள் அம்பாள் வீதி உலா வருவது கண்கொள்ளா காட்சியாகும். இந்த 12 நாட்களும் பட்டுக்கோட்டை நகரமும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களும் திருவிழா கோலம் பூண்டிருக்கும். இந்த 12 நாள் திருவிழாவில் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்திர விமானத்தில் நாடியம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி செட்டியார் தெருவில் வரகரிசி மாலை போடும் விழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த 12 நாள் திருவிழாவில் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்திர விமானத்தில் நாடியம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி செட்டியார் தெருவில் வரகரிசி மாலை போடும் விழா வெகு விமரிசையாக நடைபெறும். நாடியம்மனுக்கு காப்பு கட்டியதும் பட்டுக்கோட்டை வாழ் மக்கள் பாயில் படுக்க மாட்டார்கள். நகரில் செக்கு ஆட்ட மாட்டார்கள். உலக்கை சத்தம் கேட்காது. அந்த அளவுக்கு மக்கள் பயபக்தியுடன் இருப்பார்கள். பட்டுக்கோட்டையிலும் சுற்றுப்புற பகுதியிலும் நாடிமுத்து, நாடியான், நாடியம்மை என்று குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது அதிகம் உண்டு. நாடியம்மன் கோவில் சில காலம் பரம்பரை அறங்காவலர்களின் பொறுப்பிலிருந்து தற்போது அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அம்மன் கோவில்களில் பக்தாக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றுள்ள கோவிலாக பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவில் உள்ளது. திருமணத்தடை நீக்கி குழந்தை பேறு அளிக்கும் பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவிலை பக்தர்கள் நல்வாழ்வு அருளும் நாடியம்மனாக மனதில் வைத்து வழிபட்டு வருகிறார்கள். காவிரி டெல்டா மாவட்டங்கள் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதி மக்களின் இஷ்ட தெய்வமாக விளங்கி வரும் பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவிலுக்கு தினமும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். பட்டுக்கோட்டை நாடியம்மனை தேடி வரும் பக்தர்கள் கோடி நன்மை பெறுவார்கள் என்பது சான்றோர் வாக்கு. குழந்தை பேறு, திருமணத் தடை விலகும் முக்கிய தலமாகும். இந்த கோவில் தல விருட்சம் நாகலிங்க மரமாகும். இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நாடியம்மன் அருள் கிட்டட்டும்.